அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். யூதா தன் சகோதரர் மத்தியிலே அவன் விசேஷமானவனாய் தலைவனாயிருப்பான் என்று யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம், யாக்கோபு கொடுத்த தீர்க்க தரிசனம், அதன்படியே இந்த யூதா வாழ்ந்திருக்கிறான். வாழ்க்கை அப்படியே அமைந்திருக்கிறது. யூதாவின் வாழ்க்கையிலே நீ தலைவனாயிருப்பாய் என்று யாக்கோபு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறி இந்த தலைமைத்துவம் தன் ஆயுசு நாட்கள் முழுவதும், அதன் பிறகும் இந்த தலைமைத்துவத்தை யூதா பாதுகாத்திருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 26, 27 வாசித்து பார்த்தீங்கன்னா, இவருடைய சகோதரர்கள் யோசேப்பை குழியிலே போட்டு பிறகு கொன்று போடும்படியாக திட்டம் வகுக்கிறார்கள். அதை கண்ட இந்த யூதா கொல்லாதபடிக்கு யோசேப்பை காப்பாற்றி இஸ்மவேலை கையில் விற்று போடுவதற்கு, யோசேப்பை காப்பாற்றுவதற்கு இவனான் முன் நின்று அவர்களோடு பேசினான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல யூதா தான் தன் தலைமைத்துவத்தை நிரூபித்து யோசேப்பை பாதுகாத்தான். இன்னொரு இடத்துல பாருங்க, இப்படி சில காலம் கழித்து சகோதரரெல்லாம் எகிப்து வருகிறார்கள். பஞ்ச காலத்தில் தானியம் எடுத்துக்கொண்டு போக, அப்பொழுது கைது செய்யப்பட்டு யோசேப்பு நிறுத்தப்படுகிறார்கள். அந்த இடத்துலையும் பாருங்க, தன் சகோதரர்களுக்காக யோசேப்பிடத்துல மன்றாடினவன், வாதாடி தன் தலைமைத்துவத்தை நிரூபித்தவன் யூதா அப்படின்னு பார்க்கிறோம். மட்டுமல்ல, யூதா எங்க போனாலும் சரிங்க முன் வரிசையிலே இருந்திருக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். என்னாகும் 10ஆம் அதிகாரம் 14 கொஞ்சம் வாசித்து பாருங்க. வனாந்தர யாத்திரையிலே ஆண்டவர் கோத்திரம் கோத்திரமாக அவர்களை பகுத்து வைத்து அவர்கள் அப்படித்தான் ஒழுங்காக பிரயாணப்படணும்னு ஒரு ஏற்பாடை கர்த்தர் செய்கிறார். அதுல யூதா கோத்திரம் முதல் வரிசையில் நின்று புறப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த யூதாவுடைய காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த தலைமைத்துவங்கிறதும் விசேஷமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்காக முன்னிலைப்பட்டு கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து இந்த உலகத்துல நீங்கள் வாழும் பொழுது, சகோதரர்களுக்காக பிணைப்படும் பொழுது, கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களை முதன்மைப்படுத்துவார். யூதா கோர்த்தை விசேஷப்படுத்தினது போல உங்களை விசேஷப்படுத்துவார். ஆக எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஆண்டவருக்காக முதலிடத்துல நிற்கணும். பாருங்க, உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உங்களை அநேகர் புகழும்படியா இந்த மாதத்துல கர்த்தர் நடத்துவார். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.